எம்டன் தெரிஞ்ச என்ன ஆகும்? எம்டன் வந்துட்டானா? ஐயோ! தமிழ் ஆடியன்ஸோட மனசுல நீங்காத இடம் பிடிச்ச ஒரு ஃபேமிலி டிராமா படம் தான் 2006 ரிலீஸ் ஆன எம்மகன். இந்த படத்துல நாசர் சார் ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா கேரக்டரா வாழ்ந்திருப்பாரு. படத்துல அவரோட பேரு திருமலையா இருந்தாலும் அந்த படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாருமே அவர் எம்டன் தான் கூப்பிடுவாங்க. ஏன் அவர் எம்டன் கூப்பிடுறாங்க நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? வேர்ல்டு வார் 1 நடந்துட்டு இருந்த சமயத்துல மெட்ராஸ் மொத்தமும் பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அப்போ ஜெர்மனில இருந்து அனுப்பப்பட்ட ஒரு போர்க்கப்பல் செப்டம்பர் 22, 1914 மெட்ராஸ் ஹார்பரையே குண்டு வீசி தரமாட்டமாக்குச்சு. அந்த ஜெர்மனில இருந்து அனுப்பப்பட்ட போர்க்கப்பல் பேர் தான் SMS எம்டன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கிட்ட அடிமையா இருந்த தமிழர்கள் மத்தியில எம்டன் அப்படின்ற பேரு ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. SMS எம்டன் அப்படின்ற இந்த கப்பல் மெட்ராஸ் ஹார்பரை சுத்தி பிரிட்டிஷ் வச்சிருந்த அத்தனை டிஃபென்ஸையும் தாண்டி உள்ள வந்து அந்த ஹார்பர் மொத்தத்தையுமே தரமட்டமாக்கிடுச்சு. அதனாலேயே அங்க இருந்த தமிழ் மக்கள் எல்லாரும் யாராச்சும் ரொம்ப தைரியமா ஸ்ட்ரிக்டா பவர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் எம்டன் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி எம்மகன் படத்துல நாசர் சார் பண்ண கேரக்டருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா பவர்ஃபுல்லா யாரை பார்த்துமே பயப்படாத ஒரு கேரக்டர் தான் அவர் காமிச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாருமே அவர் எம்டன் கூப்பிடுவாங்க. இந்த படத்துக்குமே எம்மகன் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி எம்டன் மகன் தான் பேர் வச்சிருந்தாங்க. ஆனா படத்தோட பேரு சுத்தமான தமிழ் பேரா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக எம்டன் மகன் இல்லாம எம்மகன் டைட்டில் வச்சாங்க.